பேய் பிடிக்கிறது அப்படின்றது இப்ப என்ன மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் நம்பவே இப்படி அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்படி இந்த செஞ்சுரியில இதை நம்புறாங்க? நிறைய பேர் சொல்றாங்க இந்த செஞ்சுரியில பேயெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றாங்க. ஆமா, இது எப்படி நம்மளால நார்மலா வந்து ஒரு பெண்ணு உடம்புல இருக்கிற துணியை நவுற முடியும் பார்த்துருக்க முடியுமா? ஒரு மார்பக துணி நவுந்தா ஒரு பெண்ணு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? இருக்காது. ஆனா பேய் பிடிச்ச பொண்ணு அது தான் என்ன பண்ணுதுன்னே தெரியாம தன்னை அறியாமலே அது ஏடா கூடமா ஆடின்னு இருக்கும். பொத்து பொத்துன்னு கீழே விழுவும். துணி எங்க நவுறுதுன்னு தெரியாது. ஏன் அதுக்கு அப்போ வெக்கலாம் இல்லையா? அதுக்கு கண்டிப்பா இருக்கும். எங்க போச்சு? ஏன்னா பிடிச்சிருக்குது பேய். பேய்க்கு வெக்கலாம் கிடையாது. பேய் ஆட்டம் ஆடுதுன்னா அந்த மாரி தான் ஆடும். அது ஆடினாதான் இந்த மாரி உழுவுறது இதெல்லாம் வந்து ஏடா கூடமா பண்ணுறது, அசிங்கம் பிடிச்ச வேலை செய்கிறது, தவறான எண்ணங்கள் வரும். பேய் பிடிச்சிருந்ததுன்னா அசிங்கமான வேலைகள் செய்கிறது தோணும், தவறான எண்ணங்கள் வரும். இதெல்லாம் வந்து பேய் பிடிச்சிருந்தா ஒரு ஆகுது. தாய்கிட்ட பேச மாட்டாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க, யார்கிட்ட பேச மாட்டாங்க, ஒரு ரூமில் போய் அடைச்சிட்டு சைலண்ட்டாக உட்காந்துருவாங்க. அது ஒரு வகையான பேய் இருக்குது. இன்னொரு வகையான பேய் வந்து சும்மாவே கத்தும். ஆக்ரோஷமாக கத்தும். கையில் கடிதெல்லாம் தூக்கி அடிக்கும், எதிரில் வாங்கினாலும் தூக்கி போட்டு மெரிக்கும். இதுவும் ஒரு வகையான பேய்ங்க இருக்கு. எல்லாமே பேயோட பாதிப்பு கம்பல்சரி இருக்கு. அதை தான் சொல்கிறேன். நம்ம அதை கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கேர் பண்ணி வந்தாங்கன்னா அது சின்னத்திலே காப்பாற்றிக்கலாம். அது ஒன்றுமே இல்லை, இந்த காலத்தில் பேய் இல்லை பிசாசு இல்லை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்மள மெயின் செட்டு தான் சொல்லி முக்கால்வாசி விட்டுட்டாங்க. அது நிறைய பேர் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் வந்து உக்காந்து கிடக்குறாங்க என்கிட்ட. இன்றைக்குமே நிறைய தர்காவில் போய் பாருங்கள், எத்தனையோ பேரண்ட்ஸு அவங்க உள்ள உட்காந்து கட்டிட்டு உட்காந்து கிடப்பாங்க. அவங்கள ஆசையா இருக்கிற வீட்டை விட்டுட்டு தர்காவில் உட்காந்துக்கின்னு அந்த சோறு தண்ணி இல்லாமல் இந்த கொசு கடியில் உட்காந்து படுத்துட்டு இருப்பாங்க. என் பிள்ளைக்கு இன்றைக்கி நல்லா ஆகுமா, நாளைக்கு நல்லா ஆகுமா, கடவுள்கிட்ட வேண்டிக்கின்னு போகாத கோயில் இல்லை, போகாத தர்கா கிடையாது, பண்ணாத வைத்தியம் கிடையாது, பாய்ங்க இந்து கிட்ட போகிறாங்க, இந்து பாய்ங்க கிட்ட வராங்க, எப்படியோ எங்கேயாவது ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்ற ஒரு மக்களுடைய மைண்ட் செட்டு. அதை நம்ம ஆளுங்க வந்து அதை புரிஞ்சிக்காம நிறைய பேர் விட்டுடுறாங்க. அது இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த பேயை நான் ஓட்டுறதுக்கு இவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி, இல்லை நீங்கள் பார்த்ததுலேயே ரொம்ப வருஷமாக ஒருத்தவங்க உடம்புல பேய் இருந்திருக்கு அப்படின்னா எத்தனை வருஷமா இருந்திருக்கு பாபா? இருக்கு பையங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஒன்று இருக்கு, ஒன்று 18 வருஷமா இருக்கு. 18 வருஷம்? ஆமாம். இன்னொன்று இருக்கு 25 வருஷமா இருக்கு. எப்படி குழந்தைய வளர்க்குற மாதிரி வளர்த்துருக்குறாங்க. அது இப்போ அதை விட்டு போகுமா? அது ஒரு குழந்தை வளர்ந்துருந்துன்னா 25 வயசு பையன் இருப்பான் நமக்கு. அவங்க 25 வருஷமா அதை வளர்த்துருக்குறாங்க. அதை நீ விட்டு போகுமா? போகாது. போனா உயிரோடு தான் போகும். உயிரை எடுத்துட்டு போவோம்.